அன்பான நேர்களுக்கு வணக்கம். மிதுனராசி நேர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் 16/12/2024 திங்கட்கிழமையில் இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே மிதுன ராசி என்று சொல்கின்ற பொழுது புத்திகாரகனுடைய சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திகாரகனுடைய புதன் பகவானுடைய ராசியிலே பிறந்த ராசிகார நேர்களுக்கு மிகவும் புத்தி கூர்மையாகவும் அற்புதமாகவும் தொழில் துறைகளிலே வேலைகளிலே அற்புதமாக மின்னக்கூடிய சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ராசியிலே பிறந்த மிதுன ராசி நேர்களுக்கு மார்கழி மாத பலன்களிலே மார்கழி மாதம் என்று சொல்கின்ற பொழுது இந்த மாதம் என்பது பனியூட்டம் மிகுந்த குளிர்ந்த மாதமாக இருக்கக்கூடிய புள்ளியார் பகவானுக்கு பஜனை பாடிக்கொண்டு இந்த மாதம் முழுக்க புள்ளியார் பகவானை ஆராதனை செய்யக்கூடிய அற்புதமான சூரிய பகவான் 3ஆம் இடத்ததிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பலப்படுத்துகின்ற அற்புதமான ராசியை வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக ஒரு மங்கள காரியங்களிலே தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய அற்புதமான யோக பலன்களை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது மிதுன ராசி என்று சொல்கின்ற பொழுது புத்தி காரகனுடைய ராசியை புதன் பகவானும் சூரிய பகவானும் கிட்டத்தட்ட இணைவுகளிலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே மிதுன ராசி என்று சொல்கின்ற பொழுது ஒரு புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் சிந்தனையாகவும் அதிக சிந்தனை உடையவர்களாகவும் காற்று ராசியாகவும் இது புயல் காற்றை போன்று மின்னக்கூடிய இந்த காற்று ராசியிலே பிறந்த நேர்களுக்கு மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகின்ற 12 ராசிகளிலே புத்திகளை கொடுக்கக்கூடிய புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வேலை தொழில்களிலே மாற்றம், முயற்சி சாணாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுதும் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாற்றமாகவும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு மாற்றமாகவும் 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது 4ஆம் இடத்திலே கேது பகவானும் கேது பகவானை 4-7 கூடியவர் குரு பகவான் புத்திரக்காரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலேயே மறைந்து உங்களுடைய 4ஆம் இடம் வீடு வாகன சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய தாய்மார்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்களை குருவின் ஆசீர்வாதம் 4ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்கள் கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதம் அற்புதங்களை கிடைக்கின்றது. இடமாற்றங்கள் வீடு வாகனங்களுக்காக புதுசாக வாங்கக்கூடிய ஒரு நல்லதொரு யோக பலன்கள் கிடைக்கின்றது. குருவின் பார்வை கேது மேல் இருக்கின்றது 4ஆம் இடத்திலேயே. இங்கே கோயில்களுக்கு சென்று வருகின்றதற்கும் ஆன்மீக சடங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்கள். முயற்சி சாணாதிபதி நெருப்பு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய காடுகளிலே இருக்கக்கூடிய தீயை பற்றி மலை போன்று இருக்கக்கூடிய தீகளை இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடம் என்பது இது ஒரு தனுசு ராசி என்பது ஹோமத்தின் நெருப்பு போன்று இருக்கக்கூடிய ராசியிலே நெருப்பு அதிபதி சூரிய பகவான் 3வது திரிகோணத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அற்புதமான இந்த மார்கழி மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது. இந்த ராசி பகவான் ராசிநாதன் முயற்சி சாணாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது சூரியனும் புதனும் நண்பர் என்கின்ற பொழுது வகையிலேயே ஒரு நட்பு கிரகமாகிய சூரியனும் புதனும் இங்கே இணைவு பெற்று புதாதித்ய யோகத்திலே மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமாக இந்த மாதங்களிலே கூட்டாளிகளாக தொழிலாக வேலைகளாக இருந்தாலும் ஒரு சில மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. அஷ்டமஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி விரையாதிபதி என்று சொல்லுகின்றவர் 2ஆம் இடத்தை பார்க்கின்றதும் இந்த 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய லாவாதிபதியும் இங்கே 2-11 என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பலம் பெற்று இருக்கின்றது காரணத்தினாலே இந்த மார்கழி மாதங்களிலே உங்களுக்கு கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியாகவும் இருக்கட்டும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் தொழில் சார்ந்து இருப்பவர்களுக்கும் ஊதிய உயர்வுகள் கிடைக்கப் பெறுகின்றது. பொருளாதாரத்தில் ஒரு சிறு அளவாவது கோச்சார கிரகங்களில் மாற்றங்கள் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க பெறுகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. இங்கே 2-11 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்ததிபதி ருண சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் 2ஆம் இடத்திலே மறைந்தும் 5-12 என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதியும் இங்கே கேந்திர ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலே மறைந்தாலும் 2ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது செவ்வாயை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரனின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு மூத்த சகோதரனால் வாக்குவாதங்கள் ஏமாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே செவ்வாய் பகவான் வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே சகோதரர்களால் ஒரு சில மனக்கசப்புகள் வந்து போகின்ற அமைப்பாக இருக்கின்றது. உங்களுடைய திரிகோணத்திலே திரிகோணாதிபதி சனி பகவான் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு அதிலே ஜெயிக்கின்ற அமைப்பு
அந்த 3ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் 7ஆம் இடத்திலே கலத்திர ஸ்தானங்களிலே இருந்து ராசியை பலப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. இதுவே மிகப்பெரிய அற்புத யோகங்களை கொடுக்கின்றது. சுப விரயங்கள், சுப நிகழ்வுகள், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. 12ஆம் இடத்திலே 7 10 தொழில் சம்பந்தப்பட்டு தொழில்களுக்காக வேலைகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக 2ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருந்து இந்த மாதம் பிறக்கப் போகின்ற காரணத்தினாலே மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றது. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கின்றது இந்த மாதங்களிலே. ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்ததிபதியாகவும் ஒரு 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே இரு கிரகமாகவும் 2ஆம் இடத்து காரகத்துவம் வகிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி 2 12 என்று சொல்லக்கூடிய 6 12ஆம் இடத்தை பணப்பிரஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே எதிர்பாராத ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகளும் இடமாற்றங்களும் பெறுகின்றது. வெளிநாடு வெளியூர் பேர் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி உங்களுடைய 8ஆம் இடத்திலிருந்து செவ்வாயை 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பூர்வ புண்ணியத்தலம் ஒரு சிலருக்கு ஏமாற்றத்தையும் தடை தாமதத்தையும் கிடைக்கின்றது. குழந்தைகளால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத வீண் விரய செலவுகளும் வீண் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் வரக்கூடிய ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. பஞ்சமாதிபதி விரையாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைகின்றது என்பது சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைகின்றது என்பது மட்டுமல்லாது செவ்வாய் பகவானின் பார்வை வாங்குகின்ற பொழுது குழந்தைகள் சற்று கவனமாகவும் வெளியூர் வெளிநாடு செல்ல பெறுகின்ற ஒரு சிலருக்கு சரராசியை பார்க்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றங்கள், ஒரு சிலருக்கு ஒரு சில குழந்தைகளால் மனக்கசப்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் என்பது இருக்கின்றது. அது மட்டுமல்லாது மிதுன ராசி நேர்களுடைய சகோதர சகோதரிகளிடம் இருந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பாகவும், ஒரு சிலருக்கு சகோதர சகோதரிகளால் மனக்கசப்புகள் நடைபெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. லாபஸ்தானங்களிலே கொடுக்கல் வாங்கல்களிலே கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ராசிநாதன் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே மறைகின்ற பொழுதும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் கடனாக எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும். அந்த வகையிலே சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் உறவு சம்பந்தப்பட்ட இடங்களாக இருந்தாலும் உறவினர்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் அனைத்து துறைகளிடம் இருந்து கொடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. பஞ்சமாதிபதி உங்களுடைய சிந்தனை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் அலை மாறி உங்களுடைய வாக்குகள் சிந்தைகள் அனைத்தும் புத்தி மாறக்கூடிய ஒரு அமைப்பு என்பது குடுக்கல் வாங்கல்களிலே மற்றவர்களால் உறவினர்களால் சொந்த பந்தங்களால் ஏமாற்றப்படப்படுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. காரணம், செவ்வாய் பகவான் அவர் 2ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகத்திலே இருந்தாலும் சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு பெண்களால் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத குடுக்கல் வாங்கல்களிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாகவும் குடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுக்கவும் இருக்கின்ற காரணத்தினாலேயும் தொழில் சம்பந்தப்பட்ட பெண்களால் ஒரு சிலருக்கு ஏமாற்றம் தடை தாமதங்களையும் பெண்களால் கசப்புகளாகவும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் உறவு சம்பந்தப்பட்ட இடங்களாக இருந்தாலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே பொருளாதாரங்களிலே ஒரு சிலருக்கு மனக்கசப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் நீங்க எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் தடை தாமதத்திற்கு பிறகு ஜெயிக்க பெறுகின்ற ஒரு மாதமாக முயற்சி சாணாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது ஜகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சகோதர சகோதரிகளில் மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்றது. அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கல்களிலே மிதுன ராசி லக்னத்தில் பிறந்த நேயர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு கொடுத்தால் கிடைக்காத ஒரு அமைப்பாகவும் குடுக்கல் வாங்கல்கள் பணம் பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே சிக்கல்களையும் மனக்கசப்புகளையும் கொடுக்க பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் என்பது இருக்கின்றது. அதே சமயத்தில் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தகப்பன்காரகன் ராசியை பார்க்கின்ற அமைப்பு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்ற ஒரு அமைப்பாகவும் பொருளாதாரங்கள் சம்பந்தப்பட்ட துறைகளிலே ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றிகளை பெற போகின்ற ஒரு மாதமாக மிதுன ராசி என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு காற்று ராசியாகவும் புத்திகாரகனுடைய ராசியாகவும் தெளிவாகவும் சோதிட சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே தொழில்களை விட வேலைகளிலே அதிகமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி என்பது இந்த ராசி. அன்பு ஆதரவு இங்கு தாய் தகப்பன் சகோதரர்களில் அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற ஒரு ராசி இந்த மிதுன ராசி என்றாலே சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு 3ஆம் இடம் தகப்பன்காரகன் சூரிய பகவானும் இங்கே புதனும் சூரியனும் இணைந்து இங்கே புதாதித்ய யோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலேயும்
நண்பராக இருந்தாலும் கூட்டாளியாக இருந்தாலும் அதிகமாக நண்பர் கூட்டாளிகளையும் தகப்பன்களையும் உறவினர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி மிதுன ராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மார்கழி மாதங்களிலே உறவு சம்பந்தப்பட்ட இடங்களிலே, உறவினர்கள் சம்பந்தப்பட்ட கூட்டாளிகள், கணவன் மனைவிகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே குடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட்டாளியாக இருந்தாலும் நல்லதொரு மேன்மை கொடுத்தாலும் கூட சகோதரன் சகோதரிகளிடம் இருந்து குடுக்கல் வாங்கல்களிலே கவனத்தையும், குடும்பங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே சற்று ஏமாற்றம் தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. அதுவும் குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே தேவையில்லாத விரைய செலவுகளையும், தேவையில்லாத தடுமாற்றத்தையும், தேவையில்லாத பிரச்சனைகளையும் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் குருவின் பார்வை 12ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும், அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலையும், உங்களுடைய 5ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும் நல்லதொரு மாற்றத்தையும் மேன்மையும் கொடுக்கின்றது. மிதுன ராசி என்கின்ற பொழுது காற்று ராசி, காற்று வேகத்தில் சிந்திக்கக்கூடியவர்கள், திறன்பட யோசிக்கக்கூடியவர்கள். ஆனாலும் கூட ஒரு சில நேரங்களில் தங்களுடைய வாக்குகளிலே, தன்னுடைய வேலைகளிலே, தன்னுடைய குடும்பங்களிலே தேவையில்லாத மனக்கசப்புகள் கிடைக்க பெறுகின்ற மாதம் என்பது இந்த மார்கழி மாதங்களிலே இருக்கின்றது. ஆனாலும் தகப்பனால் நல்லதொரு மாற்றங்கள், உங்களுடைய இளைய சகோதரிகளால், இளைய சகோதரன்களால் நல்லதொரு மாற்றங்களும் கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதமாக, கணவன் மனைவிகளால் அன்பு ஆதரவுகள், அதிசயமான நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும், வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், நண்பர்களால் நல்லதொரு மாற்றங்களும் கிடைக்கின்றது. பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஒரு சில மனக்கசப்பு கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. மிதுன ராசி என்று சொல்கின்ற பொழுது புத்திகாரகன், தெளிவாக பேசக்கூடிய அற்புதமான ராசி காற்று வேகத்தில். புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வம்பு வழக்குகளில் சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே தாய்மார்களுக்காகவும், தேவையில்லாத உறவினர்களுக்காகவும் விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு இணங்க எதிலேயுமே தெளிவாகவும் பொறுமையாகவும் சாதித்தால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு, ஜகலத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக 12ஆம் இடத்திலேயே 7 10 இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு எதிர்பாராத பொருளாதார உயர்வுகள், வண்டி வாகனம், வீடு, சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சிலருக்கு தேவையில்லாத செலவுகளும் விரைய செலவுகளும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த மாதங்களிலே மிதுன ராசியை பொறுத்தவரையில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும், வரன் கிடைக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியம், இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலனாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும், தெய்வங்களை தரிசித்து வரவும் மிதுன ராசி என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு காற்று வேகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தினந்தோறும் சூரிய பகவானை தரிசித்து வர நல்லதொரு மாற்றம். மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களும் சூரிய பகவான் 3 குடையவராகவும் தகப்பன்காரகனாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே தினந்தோறும் சூரிய பகவானை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றத்தை பெற முடியும். அந்த வகையிலே மார்கழி மாதம் ராசி பலன் சகலத்தையும், அற்புதமான யோக பலன்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது 16/12/2024 திங்கள் கிழமையில், திங்கள் என்று சொல்கின்ற பொழுது 2ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருந்து பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய அற்புதமான தாயின் அன்பு ஆதரவு, தகப்பனார்களால் அன்பு ஆதரவு, நண்பர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது மங்களகரமாக திங்கட்கிழமை பிறக்க போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.